நினைச்சு நான் ஓட்டு போடுறேன், எதுக்காக ஓட்டு போடுறேன், அவ்வளவுதானே அரசியல். சிம்பிளா சொல்லணும்னா உங்க ஏன்னா ரிப்பப்ளிக்னா என்ன, பியூட்டிஃபுல் கண்ட்ரி. அத நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு பிரிவினைவாதம் பேசி எந்த ஒரு விஷயத்திலையும் இந்தியாங்கிற செட்டப்ல நம்ம வந்துட்டோம். ஏன்னா சைனா வந்து நம்ம கீழேயும் வந்துட்டாங்க மேலேயும் வந்துட்டாங்கன்னா ஜியோ பொலிட்டிக்கலி சைனா எந்த உங்க வீட்டுல நீங்க மினிமம் கடைபிடிக்க வேண்டிய நேர்மையை நீங்க அரசுலயும் கடைபிடிக்கணும்ல. அதுக்கு வந்து அந்த அதிகாரிகள் நினைக்கிறேன் கிரவுண்ட்ல இருந்து என்ன சிந்தனையோ அந்த சிந்தனை வந்து அதிகாரத்தை கைப்பற்றுது. தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைப்பில் இருப்பவர் the top political analyst from Texas, மிஸ்டர் அருண் அவர்கள். வணக்கம் அருண், எப்படி இருக்கீங்க? வணக்கம் கணேஷ், மகிழ்ச்சியா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் அருண். அருண், லேட்டஸ்டா நம்ம பிரைம் மினிஸ்டர் மிஸ்டர் மோடி பேசினதெல்லாம் பார்த்தனா எனக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. என்னடா இது இப்படி பேசியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது வந்து தான் வந்து ஒரு கடவுளின் குழந்தை, என்னைய வந்து ஒரு பெரிய பவர் இயக்கிட்டு இருக்கு, என்னோட எனர்ஜி எல்லாமே வந்து அவங்க இதுதான் கொடுக்குறாரு அப்படின்ற மாதிரி ஒரு சூப்பர்ஃபிஷியலா பேசுறாரு. விஸ்வகுருன்னு வந்து நிறைய பேர் அதை வந்து ப்ரமோட் வேற பண்றாங்க. நீங்க எப்படி பாக்குறீங்க? இது சரியான போக்கு தானா? ஏன்னா வந்து அவர் பேசுறது எல்லாமே ஒரு ஸ்பிளிட் பண்ற மாதிரி, ஹிந்துஸ் அண்ட் முஸ்லிம்ஸ் பயங்கரமா ஸ்பிளிட் பண்றாரு. சரிதானா? எப்படி பாக்குறீங்க? இது வந்து நான் ஒரு ஸ்பிளிட்டிங் ஸ்ட்ராட்டஜியா நான் பார்க்கல. இது வந்து ஒரு யூனிஃபைங் ஸ்ட்ராட்டஜியா பார்க்குறேன். என்னை பொறுத்த வரைக்கும் நீங்க மோடி அவர்களை பத்தி கேட்டீங்க. அவர் ஒரு விஸ்வகுரு அப்படிங்கிற மாதிரி அவரை பிரகடனப்படுத்திக்கிறாரு. இதுல வந்து நான் என்ன பாக்குறேன்னா, அவர் ஒரு எம்பையரை கனவு காண்றவர். இந்தியாங்கிற ஒரு எம்பையரை வந்து அவர் ஒரு அகண்ட பாரதம் வந்து எல்லாருமே இருக்கணும் இல்லையா? ஹிந்துஸ் இருக்கணும், முஸ்லிம்ஸ் இருக்கணும், சீக்ஸ் இருக்கணும், கிறிஸ்டியன்ஸ் இருக்கணும். வி ஆர் செக்குலர் கண்ட்ரி இல்லையா? அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா வந்து, நீங்க காங்கிரஸ்க்கு ஓட்டு போட்டீங்கன்னா முஸ்லிம்ஸ் உள்ள வந்துருவாங்க, ராமர் கோயிலை இடிச்சிருவாங்க, அதுக்கப்புறம் வந்து அவங்க உங்களோட சொத்தெல்லாம் எடுத்து அவங்க கிட்ட கொடுத்துருவாங்க, அவங்க நிறைய குழந்தை பெற்றுக்கிட்டே இருக்கிறாங்க, அதனால வந்து அவங்களோட பாப்புலேஷன் ஜாஸ்தியாகி கடைசியில இது வந்து ஒரு முஸ்லிம் கண்ட்ரி ஆயிடும். இந்த மாதிரி வந்து பேசுறதெல்லாம் வந்து சரியா? இதெல்லாம் பல மோடி அவர்கள் மட்டும் இல்ல, பல பல எனக்கு தெரிந்த அரசியல்ல இருக்கிறவங்க, முன்னாள் அரசியல்ல இருந்தவங்க, கிரவுண்ட்ல நீங்க வந்து ஒரு வயல்ல வேலை பார்க்குறவங்கல இருந்து எல்லாருக்குமே வந்து இந்த மாதிரி ஒரு சிந்தனை அங்கிருந்து இருக்கிறத வந்து என்னால தென்பட முடியுது. இதை நான் எதை வச்சு சொல்றேன்னா, இங்க கனடால அண்மையில ஒரு போராட்டம் நடந்துட்டு இருந்தது. இப்போ கனடால வந்து ஆன்டாரியோல இந்த பாலஸ்டைன் சம்பந்தமா வந்து ஒரு போராட்டம், அவங்கள வந்து ஃப்ரீ பாலஸ்டைன்ங்கிறத வந்து ஆதரிச்சு. ஏன்னா நம்ம பாக்குறோம் இல்லையா, நமக்கு வந்து இந்த போர் நடந்துகிட்டு இருக்கு, குழந்தைகள் சாகுறாங்க, அது வந்து ரொம்ப கொடூரமா போயிட்டு இருக்கு. இதை எதிர்த்து எல்லாரும் போராடிட்டு இருக்காங்க. இங்க நீங்க யூஎஸ்லயே வந்து பல இடங்கள்ல நீங்க இப்ப இது நடந்துகிட்டு இருக்கு, கமென்ஸ்மெண்ட் கிராஜுவேஷன் செரிமனிஸ் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ கிராஜுவேஷன் செரிமனிஸ் காலேஜ்ல, அதே மாதிரி யூனிவர்சிட்டிஸ்ல, இப்போ ஸ்கூல்ஸ்ல நடக்குது. அவங்க எல்லாருமே வந்து ப்ரொடெஸ்ட் பண்றாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரொடெஸ்ட் பண்றாங்க, அவங்களோட எதிர்ப்புகளை தெரிவிக்கிறாங்க. ஒரு பொண்ணு கீழ்ச்சி போட்டுச்சு அவங்களோட கிராஜுவேஷன். ஆமா, இப்ப கொடுமை நடக்குது அப்படின்னா யாருக்கு எதிரா எப்ப நடந்தாலும், அது என்ன சொல்லி நடந்தாலும் நம்ம வந்து எதிர்க்கணும் கணேஷ். அதுல வந்து நமக்கு வந்து எந்த ஒரு மாற்று கருத்தும் இருக்கக்கூடாது. நீங்க அது வந்து கிரவுண்ட்ல நடக்குதா? இப்ப நீங்க மோடி அவர்களை மட்டும் பாத்தீங்கன்னா, அவர் ஒரு மனிதாபிமானி அற்றவர் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்ல விரும்பல. அவரு வந்து அவரு கொண்ட கொள்கைக்கு அவர் உண்மையா இருக்காரு, அவ்வளவுதான். அந்த கொள்கையில வந்து அவருக்கு ரொம்ப வந்து உறுதியா இருக்கிறனாலதான் அவர் எந்த இடத்துல இருந்து புத்தகம் வித்துக்கிட்டு இருந்தவர். அவர் வந்து மகாபாரதம் அந்த மாதிரி கொள்கைகளை நீங்க இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அவங்க நீங்க பிஜேபின்னு பார்க்காம அவர் கொண்ட கொள்கை, அவர் எந்த சித்தாந்தத்தை நம்பி இருக்காரு, அவர் சார்ந்த அமைப்பு எந்த சித்தாந்தத்தை நம்பி இருக்கு அப்படின்னு நீங்க வந்து ரொம்ப உன்னிப்பா கவனிச்சு பாத்தீங்கன்னா, அவங்க வந்து இந்தியா ஒரு பிராக்மெண்டட் இந்தியா. நீங்க பாத்தீங்கன்னா, நீங்க கூகுள்ல வாட் இஸ் நேஷன் சர்ச் பண்ணி பாருங்களேன். நீங்க நேஷனோட டெபினிஷன் வந்து எப்படி கொடுத்திருப்பாங்க அப்படின்னா, ஒரு அது ஒரு மக்கள், வந்து ஒரே டிசென்ட்ல வந்த மக்கள், அந்த மக்களுக்கு வந்து ஒரே கலாச்சாரம் இருக்கணும், அந்த மக்களுக்கு வந்து ஒரே பழக்க வழக்கங்கள் இருக்கணும், அந்த மக்களுக்கு வந்து ஒரே மொழி இருக்கணும். அவங்க அந்த மாதிரி ஒரே டிசென்ட்ல வந்தவங்க ஒரு நிலப்பரப்புல மெஜாரிட்டியா வாழ்றாங்கன்னா அது ஒரு நேஷன் சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி கூகுள் சொல்லுது. சரியா? இப்ப இதன்படி நீங்க பாத்தீங்க அப்படின்னா, இந்த இடத்துல நீங்க ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒரு மொழி, ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒரு கலாச்சாரம், ஒவ்வொரு மாநிலத்துக்கும் வந்து ஒரு அவங்களுக்கு உண்டான ஒரு உணவு பழக்கங்கள் அப்படின்றது ரொம்ப மாறுபடுது. அப்ப இது வந்து ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு நேஷன், அந்த நேஷனுக்கு உண்டான ஒரு அதிகாரத்தை வந்து நம்ம
அது 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 வலுவா இருக்கணும். அந்த ம். வலுவா அந்த வலுவா இருக்கிற பட்சத்திலேயே இது ஒரு நாடாவும் இருக்கணும். அப்ப சரி. என்ன என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னா, ஓவராலா நீங்க ஒரு பருந்து பார்வையா அத நீங்க பார்த்தீங்கன்னா, இத யூனிஃபை பண்றதுக்கு நமக்கு இருக்கிற ஒரே ஃபேக்டர் ஹிந்துஸ்தான். அதாவது ஹிந்து அப்படிங்கிற மாரி எல்லாருமே உணரணும். நீங்க ம். வந்து எல்லா 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 மொழியையும் நீங்க பின்பற்றுங்க. நீங்க இங்க வாழ்றவங்க எல்லாருமே இங்க இருக்கிற சிட்டிசன்ஸ் தான். அதெல்லாம் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனா வந்து நாடு, தேசபக்தி இதுதான் அப்படிங்கிற மாரி இத பிராக்மென்டடா போக விடாம ஒண்ணா இருக்கணும் அப்படிங்கிற மாரி சித்தாந்தம் கொண்ட ஒரு அமைப்பு அது. அத ம். சார்ந்த பாரதம் அப்படின்னு தானே சொல்றாங்க. ஆர்எஸ்எஸோட ஆமா, மிகப்பெரிய ஒரு ஒரு கோட்பாடே வந்து அகண்ட பாரத். ஆமா. அகண்ட பாரத். அப்படின்ற ஆமா. அத மாரி. சொல்லும்போது நீங்க அத பாரதம்ங்கிறத இப்ப இங்க இங்க வாழ்ற டாக்ஸ் பேயிங் சிட்டிசன்ஸ் இத நீங்க ஏத்துக்காம இருக்கீங்களா? நீங்க நீங்க பொதுவா பார்த்தீங்கன்னா, நானே சில விஷயங்கள உணர்ந்திருக்கேன். எப்படின்னா, நீங்க இங்க யுஎஸ்ல வந்து டோர் டூ டோர் வருவாங்க தெரியும்ல உங்களுக்கு வந்து ப்ரீச் பண்றதுக்கு. ஆமா. ப்ரீச் பண்றதுக்கு வருவாங்க. ஜெகோவாஸ் விட்னஸ் அதே மாதிரி அ அ அ இவங்க நெறைய சர்ச்சஸ்ல இருந்து வருவாங்க. ம். அவங்க வந்து எப்படின்னா, நீங்க அட்ரஸ் மாறும்போது கூட அது எப்படி மெக்கானிஸ்ட்டா செயல்படுவாங்க அப்படின்னா, நான் வந்து இத நான் தவறுன்னு சொல்லல. ம். Like how they are performing, how they want to spread their religion, how they want to preach their religion, அவங்களோட கருத்துக்களை எடுத்து வைக்கிறதுக்கு அவங்க எந்த அளவுக்கு முயற்சி பண்றாங்க இறங்கினா இதை வந்து ஒன் ஆஃப் த கடமை அவங்களுக்கு. நான் சர்ச்சுக்கு போயிருக்கேன். ம். இதை வந்து சொல்லுவாங்க. நான் வந்து அந்த ப்ரீச்சிங்ஸை கேட்டிருக்கேன். வந்து இது நீங்க இது இன்னொரு ஆளுக்கு இயேசுவை பத்தி சொல்றதோ கிறிஸ்டியானிட்டியை பத்தி சொல்றதோ வந்து ஒரு அவங்களுக்கு ஒன் ஆஃப் த டீட்ஸ் ஆமா. ம். அப்படிங்கிற மாதிரி இப்ப அது வந்து கடத்தப்பட்டிருக்கு. அதே மாதிரி இஸ்லாமியர் அவர்களுக்கு பாத்தீங்கன்னா, எனக்கு நிறைய இஸ்லாமிய நண்பர்கள் இருந்திருக்காங்க. அவங்க வீடுகள்ல வந்து நான் வந்து சிறு குழந்தையிலேயே நான் போயிருக்கேன். அப்படிங்கும்போது அந்த இடத்துல என்னால என்ன பார்க்க முடிஞ்சுன்னா, நம்ம உள்ள வரைக்கும் இப்போ நம்ம வந்து அத அந்த அளவுக்கு நெருக்கமா பார்க்கவே நமக்கு வாய்ப்பு நிறைய கிடைக்கல. ம். ஓகே. சரியா? நம்ம அந்த அளவுக்கு அவங்க வந்து நம்ம சூப்பர்ஃபிஷியலா பழகுற அளவுக்கு வாய்ப்பு கிடைச்சு. எந்த அளவுக்கு நான் போயிருக்கேன்னா, ஒரு வாட்டி வந்து குரான போற அளவுக்கு போயிட்டேன். ஆ. அந்த ஒரு குரான் வச்சிருந்தா அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஆமா. ரொம்ப அழகா வச்சிருப்பாங்க. ஒரு இடத்துல வந்து அப்படி ஒரு இடத்த பலகை வச்சு. மாதிரி வச்சு துணியெல்லாம் போட்டு வச்சிருப்பாங்க. அப்போ வந்து அவங்க பேரு ரமலான்னு நெனைக்கிறேன். நாங்க வந்து எங்க வீட்டு பக்கத்துல இருப்பாங்க. அவங்க வந்து டக்குனு கையில தட்டினா அப்ப ரொம்ப சின்ன பையன். தட்டிட்டு, "நீங்க கை கால் கழுவாம வந்து அந்த புக்க தொடக்கூடாது" அப்படின்னு சொன்னாங்க. ம். ஸோ அப்படிங்கும்போது அந்த அவ்வளவுதான் என்னால தெரிஞ்சுக்க முடிஞ்சுச்சு. ஸோ எல்லா இடத்துலயும் வந்து இந்த அளவுக்கு ஊடுருவி பார்க்கும்போது அவங்க அன்பு, அறம் அந்த மாதிரி மொராலிட்டி அததான் போதிக்கிறாங்களே தவிர, இவர் என்ன சொல்றாரு, "நீங்க வேற்றுமைய பார்க்காதீங்க. ம். நீங்க அந்த பக்கத்துல இருந்து நீங்க இப்படி ப்ரமோட் பண்ணாதீங்க. அந்த மைனாரிட்டி அப்பீஸ்மென்ட்ட காங்கிரஸ் பண்றத கைவிடுங்க. நீங்க அப்படி கைவிட்டு நீங்களும் தேசபக்தின்னு பேசுங்க." நீங்க ஓகே. அத அப்படி பேசாம நீங்க வந்து நீங்க காங்கிரஸ்காரங்க என்ன பேசுறாங்கன்னா, அவங்க வந்து உங்கள ரொம்ப ப என்ன சொல்றது ஒரு டிஸ்கிரிமினேட் பண்ணுவாங்க. உங்கள வந்து 2ஆம் தர குடிய மக்களா மாத்துவாங்க. அத பண்ணுவாங்க. நீங்க அந்த பாலிடிக்ஸ் பண்றத நீங்க காங்கிரஸும் கைவிடணும்ல. அந்த பக்கம் அது நடக்குதுல்ல. நம்ம இல்லன்னு சொல்ல முடியாதுல்ல. ஆமா. ம். சரி. ஓகே. அதே கைவிட்டுட்டு நீங்க நாடு, வளர்ச்சி, நீங்க தேசபக்தி நம்ம ஒரே ஒரே நாடா இருக்கணும். இது வந்து பிராக்மென்டடா போயிறக்கூடாது. அப்படிங்கிற மாரி எல்லாருக்கும் உரிமை. அவரு தமிழ்நாடு அவர்களுக்கு இப்ப தந்தி டிவில வந்து ஹரி அண்ட் அசோக் அவர்களுக்கு வந்து பிரதமர் பேட்டி குடுத்திருந்தாரு. நம்ம வந்து ஆமா. எலக்ஷனுக்கு முன்னாடி. நீங்க பார்த்தீங்கன்னா, அவர் என்ன சொல்றாரு, கொஞ்சம் சாக்ரிஃபிஷியல் மென்டாலிட்டியோட இருப்போம். அதாவது ம். வளர்ந்த மாநிலங்கள். இப்ப நீங்க ஜிடிபி வைஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா, கான்ட்ரிபியூட்டர்ஸ் வந்து நார்த்துக்கும் கொஞ்சம் டிஸ்ப்ரொபோர்ஷனேட்டாவே இருக்கும். ஏன்னா கொஞ்சம் ஆமா. மாநிலங்கள் அப்ப நீங்க இந்தியா அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்குள்ள நம்ம இருக்கோம். இப்படி இருந்தா தான் நமக்கு பலம். இப்ப அவங்க என்னன்னா ஸ்ரீலங்கா வரைக்கும் அதோட சொல்யூஷன தேடி குடுக்க போறாங்க. அந்த திரிகோணமலையும் வந்து அதெல்லாம் ஒன் ஆஃப் த ட்ரேட் ரூட்ஸ்ல வந்து மிகப்பெரிய ஒரு மைல்ஸ்டோனா இருக்க போற இடம் வந்து அந்த அந்த ஹார்பர். ம். நீங்க ஏன்னா ஓகே. சைனா வந்து நம்ம கீழயும் வந்துட்டாங்க, மேலயும் வந்துட்டாங்கன்னா, ஜியோ பொலிட்டிக்கலி சைனா எந்த அளவுக்கு ஒரு டெமோக்ரஸிய சுத்தி வளச்சிட முடியும்னு பாருங்க இந்தியாவ. நீங்க ஆமா. எல்லா பக்கத்துல இருந்து அட்டாக் பண்ண முடியும். சவுத்ல வந்து நமக்கு இது இருக்கு. நியூக்ளியர் பிளான்ட்ஸ் இருக்கு. அதே மாதிரி தெர்மல் பவர் பிளான்ட்ஸ் இருக்கு. நீங்க நீங்க தூத்துக்குடி தெர்மல் பவர் ஸ்டேஷன்லாம் போய் பார்த்தீங்கன்னா, மேசிவா இருக்கும். ஆமா. ம். சோ அந்த மாரி நமக்கு வந்து சவுத்ல நெறைய இண்டஸ்ட்ரீஸ் இருக்கு. நம்ம ஈஸியா அட்டாக் பண்ணி நாட வந்து இருட்டடிக்க பண்ண முடியும். ஒரு போர்ன்னு வந்துட்டான்னா, அதுக்கு வந்து எல்லா பக்கத்துல இருந்தும் நமக்கு வல்னரபிளா இருக்கும். கிட்டத்தட்ட. அதனால சோ தானே அதுக்கு நெறைய வச்சாங்க. தூத்துக்குடிய வச்சுக்கிறதுக்கு மிகப்பெரிய காரணமே வந்து சைனாவால வந்து ரீச் பண்ண முடியாது அப்படின்றதுனால தானே. ஆமா. சோ அந்த மாதிரி பார்டர்ஸ் டைட் பண்றாங்க. சோ இந்த மாரி நீங்க இருக்கணும்னா, நீங்க இந்த பிராக்மென்டடா நீங்க லோக்கல் பாலிடிக்ஸ் பண்ணக்கூடாது. இந்த மாரி மைனாரிட்டி அப்பீஸ்மென்ட் பாலிடிக்ஸ் பண்ணாம, நீங்களும் தேசபக்திய வளர்த்து எடுத்துட்டு போங்க. அ ல இவரு மோடி அவர்கள் வந்து மிஸ்டர் கிளீன். அவருக்கு பெர்சனலா நீங்க அவரு ஊழல்வாதி, லஞ்சம் பெறுறாரு அப்படிங்கிற மாரி சொல்ல முடியாது. ஆனா நமக்கு வந்து லோக்கல்ல பார்த்தீங்கன்னா, மோடி அவர்கள விமர்சிக்கக்கூடிய கட்சிகள் எங்க பார்த்தீங்கன்னா, லோக்கல்ல ஒவ்வொரு அரசு வேலைகளுக்கும் எவ்வளவு காசு வாங்குறாங்க மாறுதல்களுக்கு, அதே மாரி அரசு பணி நியமனங்களுக்கு என்ன காசு வாங்குறோம், அப்படி வாங்கிட்டு ஒரு அமைச்சர் உள்ள இருக்காரு.
இந்த மாதிரி இருக்கிற தலைவர்களுக்கு மத்தியில மோடி போன்ற ஒரு தலைவர் வந்து எப்படின்னா ஒரு ரொம்ப நேர்மையா இருக்காரு. அந்த நேர்மையை வந்து எல்லாருக்கும் மனசுல வந்து டைரக்டா கனெக்ட் பண்ண முடியாது அவரால. நீங்க சில சில இடத்துல அவர் கடுமையாவும் இருந்திருக்காரு. அவர் என்னன்னா அது ஒரு நேர்மையாளன் வந்து ஒரு சர்வாதிகாரியா தான் இருக்க முடியும். நீங்க வந்து எல்லா அதாவது அவரோட எதிர்கருத்து கொண்டவர்களுக்கு வந்து அவர் ஒரு சர்வாதிகாரியா தான் தெரிவார். ஆனா வந்து அவரோட ஆதரவு மனநிலையில வந்து அதிகமான மக்கள் இருந்தாங்கன்னா அதுதான் அந்த மாதிரி தானே கான்ஸ்டிடியூஷன் சொல்லுது. மெஜாரிட்டி வந்து யாரு எதிர்பார்க்கிறாங்களோ இந்த மாதிரி எண்ணத்தோட கனெக்ட் ஆகுறாங்களோ மக்களின் சிந்தனை தான் அரசியல். நீங்க என்ன நினைக்கிறீங்க, நான் என்ன நினைக்கிறேன், என்ன நினைச்சு நான் ஓட்டு போடுறேன், எதுக்காக ஓட்டு போடுறேன், அவ்வளவுதானே அரசியல். சிம்பிளா சொல்லணும்னா ஏன்னா ரிப்பப்ளிக்னா என்ன, உங்க மக்களாட்சி, மக்கள் ஆளணும், மக்கள் சிந்தனையில என்ன நினைக்கிறாங்களோ அந்த சிந்தனை ஆளணும், மக்கள் வந்து எந்த கொள்கை விரும்புறாங்களோ அந்த கொள்கை கொண்டவன் வந்து ஆட்சியாளனா இருக்கணும். அப்படிங்கும் போது அந்த அந்த ப்ரமோஷனை வந்து எங்க அப்பா சொல்லுவாரு, அவங்க வந்து RSS வந்து எந்த அளவுக்கு வந்து கிரவுண்ட்ல இறங்கி வேலை செய்வாங்க அப்படின்னா, பணம் அதாவது நீங்க அனாதை பணம் அந்த மாதிரி எல்லாம் விழுந்துச்சு வச்சுக்கோங்களேன், அவங்க போய் எடுத்து அவங்களுக்கு உண்டான இதெல்லாம் செய்வாங்க. அந்த அளவுக்கு வந்து ஃபர்ஸ்ட் போய் நிப்பாங்க. அந்த மாதிரி ரொம்ப வந்து சர்வீஸ் மென்டாலிட்டி. ஆமா, ரொம்ப வந்து தன்னலம் இல்லாம செயல்படக்கூடிய நிறைய தொண்டர்கள் இருக்காங்க. அவங்க வந்து அக்ரெசிவாவும் இருப்பாங்க. அது வந்து நம்ம நடந்திருக்கு. நான் வந்து சிரிப்பா சொல்ல நான் ஹியூமனிடேரியன் ஆக்ஷன் நடந்திருக்கு. ஆனா நம்ம வந்து இப்பவே நீங்க ஒரு சில மக்கள் வந்து இப்படி இருக்காங்கன்றதுக்காக அவங்க ஒட்டுமொத்தமா நம்ம பிராண்ட் பண்ணக்கூடாது. நானே வந்து பர்சனலா உணர்ந்த சில விஷயங்கள்லாம் என்னன்னா, நீங்க ட்ரெயின்ல நீங்க நம்ம அங்க இருந்து பீகார்ல இருந்து அந்த மக்கள் எல்லாம் வர்ற ட்ரெயின்ல வந்து நான் பயணம் பண்ணியிருக்கேன். பாக்குறேன் என்னன்னா, நீங்க வந்து ட்ரெயினுக்குள்ளேயே வந்து ரொம்ப அன்ஹைஜீனிக்கா இருக்கிறது அந்த மாதிரிலாம் இருந்திருக்கு. அதுக்குன்னு சொல்லிக்கிட்டு அந்த மாதிரி மக்களை கொஞ்சம் கொஞ்சம் கூட நம்ம எஜுகேட் பண்ணணுமே தவிர அவங்கள வந்து பிராண்ட் பண்ணக்கூடாது. புரியுதா? சொன்னா இந்த உணர்வு இருக்கு. நாம வந்து அவங்க கொஞ்சம் இந்த அளவுக்கு கொஞ்சம் என்ன சொல்றது, ஒரு ரெகுலரைஸ் ஆகல, இன்னும் வந்து இந்த ரெகுலேஷன்ஸ்குள்ள வரல, ஒரு சட்டத்திட்டங்களுக்கு அவங்களுக்கு வந்து இப்போ நம்ம எப்படி இந்தியா மாதிரி நாடுகள்ல இருந்து வெளிநாடுகளுக்கு வந்து வேலை பாக்குறோமோ அதே மாதிரி அவங்க மாநிலத்துல இருந்து வரும்போது அவங்க இத அவங்களுக்கு தமிழ்நாடு ஒரு அமெரிக்கா. புரியுதா? இப்ப பீகார்ல இருந்து வராங்கன்னா அவங்களுக்கு தமிழ்நாடு ஒரு அமெரிக்கா அப்படிதான் வர்றாங்க. சோ இந்த நகர்வு இந்த இந்த இடப்பெயர்வு எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். இதை நீங்க வந்து தவிர்க்கவே முடியாது. எவ்வளவு பேர் வந்து இப்போ வேற்று மொழி பேசுறவங்க எவ்வளவு பேர் கலப்பு திருமணம் பண்ணிக்கிறாங்க. சோ இது வந்து மொழி கலப்பு, இனக்கலப்பு இதெல்லாம் வந்து நீங்க காலத்தால் தடுக்கவே முடியாது. நடந்துகிட்டே தான் இருக்கும். இது வந்து இத சொல்லி மக்களை வந்து நம்ம பிரிவினை ஆடவே கூடாது. சரி, ஓகே. இந்த பிரிவினை வந்து நீங்க லோக்கல்ல நீங்க பண்ற கட்சிகள் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. சோ அந்த 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 எண்ணத்தை கைவிடுங்க. அதனாலதான் இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நீங்க வந்து மொத்தமா இந்த இந்தியாங்கிற செட்டப்ல நீங்க இருக்கீங்களா, அப்ப இந்தியா என்ன நினைக்குதோ அதை ஒவ்வொரு மாநிலமும் நினைக்கணும். அதே மாதிரி வந்து நிறைய பேர் ஃபீல் பண்றது என்னன்னா 2024க்கு அப்புறம் ஒருவேளை மோடி 3.0 வந்துச்சு அப்படின்னா 2029ல எலெக்ஷனே நடக்காதப்பா. எப்படி சைனா வந்து ஒரு கண்ட்ரி வந்து இட் இஸ் பீன் ரூல்டு பை என்ன பிரீமியர் அப்படின்ற மாதிரி. அவர் அங்க எலெக்ஷன்னா கிடையவே கிடையாது. அவர் அந்த பிரீமியர் பண்ணோம்னா அடுத்த பிரீமியர் பண்ணோம்னா அடுத்த பிரீமியர், அவ்வளவுதானே தவிர உங்களுக்கு வந்து டெமோக்ரஸியே இல்லை. அந்த மாதிரி ஒரு சர்வாதிகாரத்துக்கு போகிறதுக்கு ஒரு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற மாதிரி பேச ஆரம்பிக்கிறாங்க. இவரோட பேச்சும் அதை வந்து ஃபியூல் பண்ற மாதிரி தான் இருக்கு. அதனாலதான் வந்து நமக்கு திடீர்னு ஒரு சிந்தனையும் வருது. நம்ம வந்து டெமோக்ராட்டிக் கண்ட்ரி அண்ட் செக்குலர் அப்படின்றதுல நம்ம பெருமை கொண்ட ஒரு கண்ட்ரி அப்படின்னு தான், த லார்ஜஸ்ட் டெமோக்ரஸி இன் த வேர்ல்ட் அண்ட் த மோஸ்ட் செக்குலர் கண்ட்ரி அப்படின்னு கூட நம்ம வந்து சொல்றோம். அதுக்கு ஏதாவது ஒரு பாதகம் வரும் அப்படின்ற மாதிரி நீங்க பாக்குறீங்க? இப்போ நம்ம மோடி அவர்களுடைய ரெஜிமெண்ட்லயே அவரோட ரெஜிமெண்ட் நீங்க பாத்தீங்கன்னா கடந்த 10 ஆண்டுகள்ல அவரா அரசாங்கமா அவங்களுக்கு எதிராக ஏதாவது நடவடிக்கைகள் எடுத்திருக்கான்னு நீங்க சொல்லுங்க. கிடையாது, நிச்சயமா. அது வந்து நம்ம சொல்ல முடியாது. பட் இருந்தாலும் அரசாங்கம் மோடி சில விஷயங்கள்லாம் வெரி டிஸ்டர்பிங். பாக்கெட்ஸ்ல வந்து நிறைய நடக்குது அங்க. நீங்க வந்து நம்ம ஒரு விஷயத்தை அப்ரோச் பண்ணோம்னா வந்து நெகோசியேஷன்ஸ்க்கு வந்து நம்ம ரெடியா இருக்கணும். முதல்ல நம்ம வந்து வயலன்ஸை கையில எடுக்க கூடாது. அந்த மாதிரி சில மாநிலங்கள் நடக்குது. அப்படிங்கும்போது அந்த வயலன்ஸை கையில எடுத்தீங்க அப்படின்னா அத அதுக்கும்போது அதோட ரியாக்ஷனும் வந்து கவர்மெண்ட் சைட்ல இருந்து அப்படிதான் வரும். நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, நீங்க ஒரு நெகோசியேஷன்ஸ்க்கு தயாராகணும் முதல்ல சில மாநிலங்கள்ல. அதை வந்து அந்த மாதிரி நடக்கணும். அதே மாதிரி நீங்க வந்து மக்களை எப்படி நீங்க ஆப்போசிட் சைட்ல பாலிடிக்ஸ் பண்ணும்போது நீங்க ரிலீஜியஸ்
கிரவுண்ட்ஸ்லயே நீங்க பாலிடிக்ஸையும் கொண்டு போய் கலக்குறீங்க. நம்ம எவ்வளவு இடத்துல வந்து நீங்க இவங்களுக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு தெய்வ வழிபாட்டு ஸ்தலங்கள்ல வந்து அது மாரி பிரச்சாரம் நடக்கிறத நம்ம பார்க்கிறோம். இது எந்த கோயில்ல நடக்குது? இல்ல இல்லையா? சோ அந்த மாரி சில விஷயங்கள் பொலிட்டிக்கல் கரெக்ட்னஸ் அப்படிங்கும்போது அவங்க அத பொலிட்டிக்கல் அவேர்னஸ்ன்னு சொல்றாங்க. ரிலிஜனும் பாலிடிக்ஸும் கலந்துட்டே இருக்கு. சோ வந்து இத வந்து ஒரு பாலிடிக்ஸ வந்து நீங்க ரிலிஜியஸ்ல இருந்து பிரிக்க முடியல. இங்க எல்லாமே கலந்திருக்கு. ஆமா. கிரவுண்ட்ல கலந்திருக்கும்போது, இவங்க ஒரு 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 ரிலிஜனுக்கு வந்து இவங்க இந்த பக்கம் யுனைட் ஆகுறாங்க. அது வந்து இப்போ பல பல ஜாதிகளா பிரிஞ்சிருக்காங்க தமிழ்நாட்டுல. அவங்களுக்கு உண்டான சில சில பாலிடிக்ஸ் இருக்கு. பாலிடிக்ஸ்லயே வந்து இப்ப நீங்க அத நம்ம தவறுன்னும் சொல்ல முடியாது. ஏன்னா, அவங்க அடக்குமுறைக்கு ஒரு பக்கம் ஆளாயிருக்காங்க முன்னாடி. அந்த அடக்குமுறையில இருந்து அவங்கள பாதுகாக்கிறதுக்காக தான் அவங்களுக்கு உண்டான அரசியல் தளத்துக்கே அவங்க கிரியேட் பண்ணி வர்றாங்க. ம். அப்படிங்கும்போது அந்த எதிர்ப்ப நம்ம வந்து பொலிட்டிக்கலா நம்ம தவறுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா, அவங்க இப்போ இப்போ நீங்க திருமாவளவன் அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா, அவர் எவ்வளவு இடத்துல வந்து ரொம்ப மனம் வெதும்பி பேசியிருக்காரு. அவர் எந்த இடத்துல இருந்து வந்திருக்காரு. அவரும் மோடி அவர்கள் மாதிரி அ திருமாவளவன் அவர்கள் மாதிரி, இப்ப சீமான் அவர்கள் வளர்ந்துட்டு இருக்கிற மாரி எல்லாருமே ஒவ்வொரு ஒவ்வொரு கொள்கைக்கு வந்து உண்மையா இருக்காங்களா அட்லீஸ்ட் இதுவரைக்கும். சரி. இவங்கலாம் கொள்கையோட வர்றாங்க. இவங்க வந்து அப்படியே வந்து ஒரு ஒரு அந்த கொள்கைக்கு பிடிப்போட இருக்காங்க. அதுக்கு மாறா இன்னும் நடந்துக்கல. அப்படி நடந்துக்கும்போது நம்ம விமர்சிக்கலாம். அதே மாதிரி மோடி அவர் கொண்ட கொள்கைக்கு உண்மையா இருக்காரு. அவருக்கு வந்து ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு ரைட் ஹேண்டா வந்து அமித்ஷா அவர்கள் இருக்காரு. ம். அவங்களுக்கு பின்னாடி ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கு. எப்படிங்கும்போது நம்ம இந்த இடத்துல என்ன உணரணும்னா, திஸ் இஸ் நாட் அ சிங்கிள் மேன் ஸ்ட்ராட்டஜி. ம். இது வந்து பின்னாடி ஒரு பெரிய ஆர்கனைசேஷன் இருக்கு. அவங்களோட மைண்ட்ஸ் ஒர்க் பண்ணுது. அப்போ வந்து கிரவுண்ட்ல இருந்து என்ன சிந்தனையோ, அந்த சிந்தனை வந்து அதிகாரத்த கைப்பற்றுது. அந்த அதிகாரம் வந்து நீங்க வந்து இத வந்து பாட்டம்ஸ் அப் அப்ரோச்சா தான் நீங்க பார்க்கணும். நம்ம எல்லாருமே என்ன பார்க்கணும்னா, அவரு திணிக்கிறாருங்கிற ரேஞ்சிலேயே நம்ம பார்க்குறோம். ம். அப்படி அப்படி நம்ம இத எடுத்துக்க கூடாது. இப்ப நீ வந்து வாட் வாட் தி கிரவுண்ட் வாண்ட்ஸ் தி லீடர் வில் அச்சீவ் தட். ஓகே. புரியுதா? அப்படிதான் நம்ம எடுத்துக்கணுமே தவிர, இந்த இடத்த நம்ம வந்து ஒரு ஒரு தனி மனிதரால பிரதமர் ஆயிற முடியுமா? நம்ம அப்படி அப்படி எப்படி ஆயிர முடியும்? ம். ஆனா நீங்க புரியுதா? நம்புறீங்க 2024ல நிச்சயமா அவர் தான் திருப்பி வரப்போறாரு அப்படின்ற மாரி நம்ம வந்து இப்போதைக்கு ஏன்னா வந்து இன்னொரு அடுத்த 10 நாள்ல தெரிஞ்சிற போகுது. இன்ஃபாக்ட் 8 டேஸ் தான் இருக்கு. நமக்கு தெரிஞ்சிற போகுது. நீங்க எப்படி பார்க்குறீங்க 2024ல வந்துருவாரு அப்படின்ற மாரி? ஏன்னா வந்து அமித்ஷா ஏற்கனவே சொல்ட்டாரு. நாங்க 303 ஏற்கனவே தாண்டிட்டோம்னு வேற சொல்றாரு. ஆனா இந்த சைடுல நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, அரவிந்த் கெஜ்ரிவால்லாம் வந்து நிச்சயமா வந்து மோடி இந்த வாட்டி வந்தார்ன்னா, இன்னும் 2 வருஷத்துல அமித்ஷா தான் வந்து பிரைம் மினிஸ்டர் ஆயிடுவாரு. அமித்ஷாலாம் வந்தாருன்னா, உங்களுக்கு எலக்ஷனே நடக்காது. அப்படின்ற மாரி சொல்றாங்க. ஸோ அதனால முதல் கேள்வி, மோடி 3.0 அது உறுதியா? நீங்க நம்புறீங்களா? இப்ப நம்ம ஒரு ஒரு விஷயத்த எப்படி நம்பலாம்னா, ஒரு கிரெடிபிளான பெர்சன் சொன்னா நம்பலாம்ல. நம்ம வந்து ஒரு கிரெடிபிளான பெர்சன் வந்து ஒரு நம்ம ஒரு ஒரு ஆளோட கிரெடிபிலிட்டிய நம்ம வந்து எப்படி மதிப்பிடுவோம்? நம்ம வந்து அவரு பிரெடிக்ட் பண்ணதும் ரியாலிட்டி வந்து குளோஸா வந்திருக்கா? லைக் அட்லீஸ்ட் கோரிலேட் ஆயிருக்கான்றத வச்சு தான். அந்த மாரி பிரெடிக்ட் பண்றதுல மிகப்பெரிய வல்லுனர் வந்து பிரசாந்த் கிஷோர் அவர்கள். ஆமா. அவங்க ம். அவங்க வந்து இதுவரைக்கும் அவங்க எப்பவுமே வந்து எந்த கட்சி ஜெயிக்க போகுதுன்னு தெரிஞ்சு அந்த கட்சி பக்கத்துல நின்னு மிகப்பெரிய பொருளாதார ரீதியா வந்தவர். அது எந்த இடத்துல வந்து கொஞ்சம் சறுக்கினார்னா அப்படின்னா, அவரோட அரசியல் கட்சின்னு ஆரம்பிச்சு எல்லாருமே வந்து அவர் வந்து அந்த இங்க அ அ இன்னொரு சவுக்கு சங்கர் இன்னொரு பிரசாந்த் கிஷோரா மாறிடலாம்னு தான் இங்க நினைச்சாரு. ம். புரியுதா? சோ அந்த மாதிரி வந்து அவ்ளோ இந்தியா லெவல்ல அந்த ஒரு பெரிய ஒரு உச்சத்தை அடைஞ்ச ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் தான் பிரசாந்த் கிஷோர் அவர்கள். அவரோட சிஷ்யர்கள் தான் இப்போ வந்து இன்னும் பெரிய ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டா வளர்ந்து வந்துட்டு இருக்காங்க. அவரு என்ன சொல்றாரு அப்டின்னா, மோடி அவர்கள் வந்து மக்கள நெறைய இடத்துல வந்து ரீச் பண்ணிட்டாரு. எந்தெந்த லெவல்ல அப்டின்னா, அவர் வந்து கரப்ட் இல்ல. ம். ஆமா. இன்னொன்னு கரெக்ட். வந்து அவரு 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 நெறைய பயனாளிகள உருவாக்கியிருக்காரு. அதாவது நெறைய அ கழிப்பிடங்கள் அந்த மாரி மக்கள கொஞ்சம் அதை அவங்களோட ஹைஜீன் கண்டிஷன்ஸ் அவங்களுக்கு பிரச்சனை எந்த இடத்துல இருக்கு அப்படிங்கும்போது, இந்த ஆல்ரெடி ச மாநில கட்சிகளால ஒரு வளர்ந்த இடத்துல இருக்கிறவங்க வந்து அவங்களோட டாக்ஸ் மனி வந்து கொஞ்சம் ரீடிஸ்ட்ரிபியூட் பண்ணப்படுதுன்னு சொல்லி கொஞ்சம் வருத்தத்துல இருக்காங்க. ம். ஆனா, அப்ப நம்ம வந்து ஒரு இந்தியாங்கிற ஒரு செட்டப்ன்னு பார்த்தோம்னா, அத வந்து ஒரு சாக்ரிஃபிஷியல் மோட்ல தான் எல்லாரும் இருக்கணும்னு அவரு எதிர்பார்க்கிறாரு. சரி. ஓகே. ம். அதனால தான் இந்த இந்த இடங்கள்ல வந்து அவங்களுக்கு வலிக்குது. கொஞ்சம் அந்த கவர்மெண்ட்ஸ்க்கு வலிக்குது. மக்களுக்கும் அந்த அந்த சுமை கொஞ்சம் இருக்கலாம். ஆனா ம். அவர் என்ன சொல்றாருன்னா, மத்த இடங்கள்ல வந்து ரீடிஸ்ட்ரிபியூட் பண்றாங்க. பயனாளிகள் ஜாஸ்தியா இருக்காங்க அப்டின்ட்டு. இப்ப நம்ம தமிழ்நாட்டுல இருந்து மும்பை, இப்ப ஹைதராபாத் அப்டி இப்டின்னு போய் எவ்வளவு இடத்துல நம்ம வொர்க் பண்றோம். ஆமா. ம். நீங்க நாட் ஒன்லி லேபர்ஸ் அவங்க வந்து எவ்வளவு தூரம் இப்போ டெக்னிக்கல் பேக்ரவுண்ட்லயும், ஸ்கில்டு லேபர்லயும் எவ்வளவு பேர் போய் வொர்க் பண்றாங்க. அவங்க இங்க எவ்வளவு பேர் வர்றாங்க. நான் என்ன சொல்றேன், அந்த மைக்ரேஷன் ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். இது வந்து நீங்க தவிர்க்கவே முடியாது. ஒரு கண்ட்ரி வளரும்போது நீங்க வந்து ஆனா வந்து வல்க திணிக்கக் கூடாது. நான் என்ன நினைக்கிறேன்னா, சில இடத்துல நானே உணர்ந்த சில இடங்கள் எப்படின்னா, நீங்க கவுன்சிலிங்க்கு வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க நேர்மையா சில குழந்தைகள்.
ஆனா அந்த கவுன்சிலிங்கே நீங்க காசு வாங்கிட்டு ஃப்ராடா பண்ணக்கூடாது. அந்த இடத்துல நீங்க மக்களுக்கு நேர்மை அந்த மக்களின் அரசாங்கத்தின் மீது மக்களுக்குள்ள நேர்மைய வச்சிருக்காங்க இல்லையா? அந்த ம். நம்பிக்கையை குலைக்கும் விதமா நீங்க நடந்துறக்கூடாது. அப்படிங்கும்போது அந்த ஒரு நம்ம படிச்சு வரும்போது ஸ்கூல்ல எல்லாம் ஒரு நல்ல படிக்கிற பையன எவ்வளவு உழைப்பு கொட்டியிருப்பான். ம். ஆமா, நிச்சயமா. யோசிச்சு பாருங்க. அப்ப அவன் நேர்மையா ஒரு சிஸ்டத்த நம்பி வர்றான். ஒரு 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 அந்த சிஸ்டம் அவன் நேர்மையா நடத்தினா தான் அவனும் சமூகத்துக்கு நேர்மையா இருப்பான். நீங்க அந்த சிஸ்டத்த குலைக்க அதுல அந்த பினான்சியல் ஃபேக்டர இன்க்ளூட் பண்ண அந்த டேலண்ட் வெளியே வராது. ம். சரி. ஓகே. நீங்க இத ம். கடுமையா போராட வேண்டியிருக்கும். நீங்க பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு நான் எப்படின்னா, இந்த கயத்தாறு, கங்கை கொண்டான் இந்த மாரி அ இடத்துல இருந்தெல்லாம் நான் நெறைய நண்பர்கள் எனக்கு இருந்திருக்காங்க. சரி. ரொம்ப கிராம லெவல்ல கிராமத்துல இருந்து படிக்க வந்தவங்க எனக்கு கோயில்பட்டியில படிச்சது நான் ஒரு பெரிய ஒரு வரமா நினைக்கிறேன். ஏன்னா நெறைய விதமான புளியங்குடி, அங்க கயத்தாறு, அ அ அருப்புக்கோட்டை, ம். ஸ்ரீவில்லிபுத்தூர் அந்த மாரி சவுத்ல இருந்து மதுரை அந்த மாரி என்னோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்லாம் மதுரை. ம். அவங்க சோ எல்லாம் அந்த அந்த இடத்தோட என்ன சொல்றது ஒரு ஃபீலிங் அந்த இடத்தோட ஒரு டைனமிக்ஸ் எப்படி இருக்குன்றதெல்லாம் நமக்கு புரிஞ்சுக்க முடியுது. சரி. அப்படிங்கும்போது நீங்க அ எல்லா இடத்துக்குமே ஒரு ஒரு முக்கியத்துவம் இருக்கு. எல்லா இடத்துக்குமே இந்தியா அப்படின்னு பார்த்தோம்னா இட்ஸ் பியூட்டிஃபுல் கண்ட்ரி. ம். அத நம்ம இந்த மாதிரி ஒரு பிரிவினைவாதம் பேசி எந்த ஒரு விஷயத்திலயும் இந்தியாங்கிற செட்டப்ல நம்ம வந்துட்டோம்னா ஒரு சாக்ரிஃபிஷியல் மூட் வந்துரணும். அது ஒரு ஒரு ஸ்பிரிச்சுவல் பேக்ரவுண்டுக்கு தான் இப்ப இவரு சொல்ற மாரி அது அந்த ஒரு செயின்ட்ஹுட்ட நோக்கி தான் நீங்க எல்லாத்துக்கும் ஆசைப்படாதீங்க. கொஞ்சம் மாடரேட்டா இருங்கன்னு தான் இவரு மோடி இந்த மாதிரி ஸ்டேட்ஸ்க்கு ஒரு ஒரு வேண்டுகோள் வைக்கிறாரு. ஆனா சரி. என்னன்னா, அவரு மேல ஒரு ஒரு விமர்சனம்னா, அவர் இன்னும் கொஞ்சம் தமிழ் அவர் சொல்ற அளவுக்கு அந்த மொழிய ப்ரமோட் பண்ணலாம் அப்படிங்கிற மாரி எனக்கு தோணுது. அந்த இடத்துல அவங்க மொழிக் கொள்கைய மாத்திக்கலாங்கிறது எனக்கு ஒரு ஒரு என்னோட என்னோட ஒன் தனிப்பட்ட ஒன் ஆமா. தனிப்பட்ட ஃபீலிங் எனக்கு எப்படின்னா, அவங்க மொழிக் கொள்கைய கொஞ்சம் மாத்திக்கிட்டாங்க அப்படின்னா, எல்லா மொழியும் இட்ஸ் அன் ஆக்சஸ் டூ லாட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் கணேஷ். ம். நீங்க ஒவ்வொரு மொழியும் பார்த்தீங்கன்னா, இப்ப தமிழ் மொழின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் மொழியோட இம்பார்ட்டன்ஸ் எங்க இருந்து வருதுன்னா, நீங்க அத நீங்க தோண்டி போயிட்டே இருக்கலாம்ல பின்னாடி. எவ்வளவு தூரம் அது ஒரு ஒரு பெரிய ட்ரெஷர் ஆஃப் இன்ஃபர்மேஷன் இருக்கும்ல. சோ ம். அப்ப அந்த கனெக்டிவிட்டி லாஸ் ஆயிறக்கூடாது. அது அடுத்த ஜெனரேஷன்ஸ்க்கு கொண்டு போறது அது எந்த அளவுக்கு ப்ரமோட் பண்றோமோ அது ரொம்ப நல்லது. சோ ம். அப்ப அத நீங்க வம்படியா சிதைக்காதீங்க. அது அந்த அந்த இடத்த மட்டும் எனக்கு ஒரு அந்த பாலிசி சென்ட்ரல் கவர்ன்மெண்ட் மாத்திக்கலாம். ஏன்னா அவங்க நெறைய இடத்துல ஃபண்ட ரீடைரக்ட் பண்றாங்க. அதே மாதிரி அவங்க ட்ரைபல் பீப்பிள எல்லாரையும் கன்வெர்ட் பண்ணி கொண்டு வராங்க. அது உங்களுக்கு தெரியுதா? அவங்க எ அங்க ட்ரைபல்ஸா இருக்கிறவங்களுக்கு எஜுகேஷன் போகுது. அவங்கள கொஞ்சம் எல்லாம் ஆயுதம் தூக்கிட்டு இருக்காங்க. அவங்க ஆயுதம் தூக்குறாங்கனாலே அவங்க இன்னும் கொஞ்சம் வேண்டாம் அதெல்லாம் விட்டுட்டு நம்ம வருவோங்கிற மாரி ஒரு மாரலான ஒரு ஃபைட்டுக்கு ரெடி ஆக மாட்டோம். சிந்திக்க தெரியாம நம்ம ஏன்னா கன் எடுத்தா நீங்க கன்னு தான் திருப்பி உங்களுக்கு பதிலு. ஆமா. ம். நீங்க வாள் எடுத்தவன் வாளால் சாவான்னு சொல்ற மாரி நீங்க எந்த ஆயுதம் எடுக்குறீங்களோ, அந்த ஆயுதத்த அரசும் தூக்கும்ல. ம். நிச்சயமா. நீங்க ம். வேற எப்படி நீங்க ஏன்னா இங்க போலீஸ்காரன் ராணுவ வீரன்லாம் யாரோட யாரோட பையனோ, இல்ல யாரோட அக்காவோ, தம்பியோ, புருஷனோ, அப்பாவோ இல்ல. ம். ஆமா. அவன பலி குடுக்குறதுக்கு கவர்ன்மெண்ட் ரெடியா இருக்காதுல்ல. அப்படிங்கும்போது டக்குன்னு நீயும் அவன் என்ன ஆயுதம் எடுக்குறானோ, அதே ஆயுதம் வச்சு சுடுன்னு தான் சொல்லும். அப்போ ம். நம்ம என்ன ஒரு வழியில இதையும் தடுக்க வேண்டியிருக்கு. இது நடந்துகிட்டும் இருக்கு. ஒரு வழியில ஏன்னா நீங்க நெறைய இடத்துல இந்த ஜமீன்தாரி பிரச்சனைகள், அந்த எலக்ஷன் பூத் கேப்சர் அந்த ம். மாரி நாட்டுல முன்னாடி இருந்தது அந்த மாதிரிலாம் இப்ப செய்திகள் வெளிய வர்றதில்லைல்ல? இப்பல்லாம் இங்க சுத்தமா வரதில்ல. அதெல்லாம் கம்ப்ளீட்டா ஸ்டாப் பண்ணிட்டாங்க. கம்ப்ளீட்டா. ஆமா. ஒரு நார்த் ஈஸ்ட்ல 1, 2 இடங்கள்ல இருக்கலாம். அத பத்தி நமக்கு தெரியாது. பட் இருந்தாலும் எந்த ஒரு நியூஸும் வரதே இல்ல. பீகார், ஜார்க்கண்ட் அங்கெல்லாம் ரொம்ப ஜாஸ்தி யுபி அதெல்லாம் பூத் கேப்சர்லாம் அசால்ட்டா நடக்கும். இப்பல்லாம் அந்த மாரி நியூஸ் எல்லாம் ஒண்ணுமே வரதே கிடையாது. ஆமா. நீங்க கம்ப்ளீட் முன்னாடி நமக்கு விவரம் தெரிஞ்ச வயசுலருந்து அந்த மாரி விஷயங்கள கேள்விப்பட்டிருக்கோம். இப்ப அதெல்லாம் குறைஞ்சிருக்கு. அதே மாரி இப்ப பெரிய அந்த மாதிரி குண்டு வெடிப்பு சம்பவங்கள் நடந்த மாதிரிலாம் பெரிய பெரிய அளவுக்கு இந்தியா ஒரு ஷேக் அப் ஆகுற அளவுக்கு நான் அண்மையில இப்போ ஒரு இங்க யுஎஸ்ல தான் ஒரு மீம் ரொம்ப ஃபேமஸா போயிட்டு இருந்தது. என்னன்னா, இந்தியா ரொம்ப இரலவென்ட்டா இருக்கு. இந்த மாரி வயலன்ஸ் சீன்ல அப்படிங்கிற மாரி. ஏன் இந்தியா இரலவென்ட்ன்னா, அவங்க எதுக்கு அத ஒரு ரீசனா என்ன சொல்றாங்க அப்படின்னா, எந்த ஒரு வார்லயும் ரீசென்ட்டா இப்ப பங்கேற்கல. அதனால இரலவென்ட்டா இருக்கு அப்படிங்கிற மாரி ரொம்ப அத ஏதோ ஒரு நெகட்டிவ் மாரி சொன்னாங்க. ஓ! யுஎஸ் வார்ல எந்த ஒரு வார்லயும் இப்ப நடக்கிற ஆமா. நம்ம லேட்டஸ்ட் வார்னாலே நம்ம தோக்குறோம்னு அர்த்தம். ஒரு வார்ன்னு போயிட்டோம்னாலே நம்ம 2 பக்கமும் இழப்பு எல்லாரையும் ஹியூமானிட்டியன் நீங்க அந்த ஃபீலிங் எப்ப வரும் அப்டின்னா ஒரு தந்தையோ, நீங்க ஒரு குழந்தை, அப்பா, அம்மா அது இழக்கிற துக்கம் அந்த மாரி நீங்க யோசிச்சு பார்த்தீங்க அப்டின்னா, உங்களுக்கு இப்போ எனக்கு எப்டின்னா நான் இங்க ஆலன்ல இருக்கும்போது நான் எப்பவுமே போற ஒரு அவுட்லெட் மால். ம். அங்க ஒரு மாஸ் ஷூட்டிங் நடந்துருச்சு. ஆமா. ம். நீங்க அப்ப சொன்னீங்க. அங்க நம்ம நெறைய பேர் இறந்துட்டாங்க. ஒரு 4, 5 பேர் அந்த குண்டுகளுக்கு இரையாயிட்டாங்க.
அவங்க வந்து எப்படின்னா, அதுல ஒருத்தர் வந்து இந்தியர் கூட, ம். ஒரு பொண்ணு. பொண்ணு. ஆமா. ஆமா. அவங்க லக்கிலி அந்த இடத்துல வந்து ஒரு காப் இருந்ததுனால, அவங்க கையில கன் இருந்ததுனால, அவங்களும் அங்க வந்து அந்த டியூட்டில இல்ல. லைக் இங்க ஹேண்ட் கேரி பண்ணுவாங்க. இங்க கன்சீல் கேரி வந்து காமனா இருக்கும் எல்லாருக்கும். சோ அவங்க அந்த சீன்ல இருந்ததுனால காப்பாத்த முடிஞ்சு. இல்லன்னா மோர் லைஃப்ஸ் வுட் ஹவ் கான் அப்படிங்கிற ம். மாரி சொன்னாங்க. அப்போ வந்து உங்க பேக் யார்ட்ல ஒண்ணு நடக்குன்ற போது நீங்க நீங்க வயலன்ஸ்க்கு அது எதிரான ஒரு மனநிலை உங்களுக்கு வந்துரும். ஏன்னா ம். நீங்க நீங்க அந்த இடத்துல இருந்திருக்கீங்க. அவ்வளவு பக்கத்துல இருந்திருக்கீங்க. அது உங்கள பாதிச்சிருக்கு. அதே மாதிரி இங்க நான் தங்கியிருந்த என்னோட யுனிவர்சிட்டி டைம்ல தங்கியிருந்த இடத்துல வந்து பிரேக்-இன்ஸ் நடக்கும். பிரேக்-இன்ஸ் நடக்கும்போது ஒரு அபார்ட்மெண்ட்ட நீங்க பார்த்தீங்கன்னா, புல்லட் மேல போன ஹோல் நான் பார்த்துருக்கேன். ஸோ அந்த அப் அளவுக்கு நேரோவா நீங்க வந்து வெப்பன்ஸ வந்து டைரக்ட்டா டீல் பண்ணும்போது உங்களுக்கு வயலன்ஸ் மேல உங்க காதலே இருக்கக்கூடாது. ம். நீங்க அந்த எண்ணம் மாறணும். அந்த எண்ணத்த நம்ம கடத்தணும். அந்த வயலன்ஸ்ங்கிறது வந்து யாருக்கோ ஏதோ ஒரு இடத்துல பெரிய ஆபத்தா போய் முடியும். அதுக்கு வந்து இப்போ நீங்க இதுல எனக்கு இது எங்க இருந்து மாற முடியும்னு சொல்லி இதோட சொல்யூஷனும் இருக்கு. எங்க ம். இருந்து மாற முடியும் அப்டின்னா, நமக்கு வந்து ஸ்கூல்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா, மாரல் சயன்ஸ் அப்படிங்கிற மாரி ஒரு பாடம் இருந்தது எனக்கு. ஆமா. ம். அந்த மாரல் சயன்ஸ் அப்படின்னா, அது நீங்க பாஸ் ஆனாலும், ஃபெயில் ஆகலைனாலும் அது அதனால எக்ஸாம்ல நீங்க வந்து போயிடலாம். ஆமா. சும்மா தான் வச்சிருப்போம். எப்படியா நீங்க மாரல் சயன்ஸ் கத்துக் குடுக்குறது பிள்ளைங்களுக்கு? மாரல் சயன்ஸ்ங்கிறது வந்து அது வந்து ஒரு பிராக்டிகல் ரீசனிங். ஆனா இப்ப மாறி இருக்கலாம். எனக்கு வாய்ப்பு இருக்கா? இப்ப மாறி இருக்கலாம். ஏன்னா நெறைய டீச்சர்கள் வந்திருக்காங்க. எனக்கெல்லாம் பெஸ்ட் டீச்சர்ஸ் இருந்திருக்காங்க. நான் ம். வாழ்க்கையில மிகவும் சந்திக்க எனக்கு போற்றத்தக்க ஆசிரியர்கள்லாம் இருந்திருக்காங்க. ரோசட் மேம், அப்புறம் மேரி மேம்னு சொல்லிட்டு எல்லாருமே இருந்திருக்காங்க. அவங்க நான் யோசிச்சு பார்க்கும்போது நல்ல நல்ல ஆசிரியர்கள் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து அவங்க தான் மாற்றத்த உண்டாக்கணும். இந்த மாரி ஒவ்வொரு அரசுனாலே வந்து மக்கள் தான், நாம தான்றத உணரணும். அரசு ம். அதிகாரிகள் மாறணும். அரசு அதிகாரிகள் வந்து நேர்மையா இருக்கிறதுக்கு வந்து ஏன்னா அவங்க ஒவ்வொரு வீட்ல இருந்து நீங்க அரசியல்வாதிகள் வந்து எங்க இருந்தாவது ஒரு அத்திப்பூ பூத்த மாரி போறாங்க. நீங்க ஒவ்வொரு வீட்லயும்ல அதிகாரிகள் இருக்கீங்க. ஆமா. அப்போ உங்க வீட்ல நீங்க மினிமம் கடைபிடிக்க வேண்டிய நேர்மைய நீங்க அரசுலயும் கடைபிடிக்கணும்ல. அதுக்கு வந்து அந்த அதிகாரிகள் நினைக்கணும். நம்ம யாரோ பத்தி விமர்சனம் பண்ற மாரி நம்ம பேசிட்டு இருக்கக்கூடாது. என் வீட்ல அரசு அதிகாரி ஒருத்தி இருக்கா. உங்க வீட்ல அரசு அதிகாரிகள் யாராவது இருப்பாங்க. உங்க வீட்ல உங்க உங்க குடும்பத்துல கண்டிப்பா அரசு அதிகாரிகள் யாராவது இருப்பாங்கல்ல. ஆமா. அவங்க ஒரு நே நிச்சயமா 2 அவங்க வந்து ஒரு நேர்மையற்ற ஒரு ஒரு சினாரியோல அவங்க சந்திக்கும்போது அத 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 ச ச அத மாத்தணுங்கிற ஒரு சிந்தனை அவங்களுக்கு இருக்கணும்ல. அத நோக்கின பயணம் ஒவ்வொருத்தருக்கும் இருக்கணும்ல. ம். அந்த விஷயத்துல நம்ம மோடிய பாராட்டலல்ல. நம்ம இந்திய நாட்டின் பிரதமர் வந்து ஒரு நேர்மையான மனிதரா இருக்காரு. அவரு வந்து கொண்ட கொள்கைக்கு உறுதியா இருக்காரு. கரப்ட்டான ஆள் இல்ல. அவரு வந்து ஒரு சொத்து சேர்த்து அவர் மேல ஒரு நெப்போட்டிசமோ, அவரு அவர் அடுத்த ஒரு வாரிச வந்து அவருக்கு அடுத்தபடியா இந்த இந்திய நாட்ட குடுத்துட்டு போணுமோ, அந்த மாரி ஒரு டிக்டேட்டர்ஷிப்பா வரலைல்ல. இத ம். நீங்க பாட்டம்ஸ் அப் அப்ரோச்ல தான் பார்க்கணுமே தவிர, நீங்க மோடி மோடி வந்து ஒரு நாள் வானத்துலருந்து குதிச்சு வந்து பிரதமரா உட்காந்துட்டாரு. எல்லாத்தையும் மாத்திட்டாரு அப்படிங்கிற மாரி நம்ம விமர்சனம் பண்ணக்கூடாது. சரி. அவர் கடந்து வந்த பாதைகள் வந்து மிக கடினமானது. அவர் வந்து ஒரு நேர்மையான மனிதர். அதே மாரி இன்னொரு விஷயம் எனக்கு இன்னொரு தனிப்பட்ட முறையில எனக்கு சந்தோஷமான ஒரு விஷயம் என்னன்னா, இவரு ரவீந்திர துரைசாமி அவர்கள் எனக்கு இந்த விஷயம் தெரியாது. அவர் வந்து எல்லாத்தையுமே ஒரு அ க தமிழ்நாட்டோட கேஸ்ட் டைனமிக்ஸ் மட்டும் இல்லாம இந்தியாவோட கேஸ்ட் டைனமிக்ஸ் தெரிஞ்ச ஒரு ஆள். அதெல்லாம் பெரிய வெல்த் அவருக்கு. ஆ. நீங்க அவர பார்த்தீங்கன்னா, யாருமே அந்த அளவுக்கு எந்த ஸ்டேட்ல எந்த கம்யூனிட்டி வந்து எவ்வளோ இருக்காங்க, இல்ல. அவங்க எந்த மாரி மைண்ட் செட்ல இருக்காங்க, இதெல்லாம் அனலைஸ் பண்ணி பேசுறது, அது வந்து அவரோட ஒரு பெரிய நாலேட்ஜ். ஆமா. நீங்க அதுல வந்து எனக்கு அவர் மிகப்பெரிய மதிப்புண்டு திரு ரவீந்திரன் துரைசாமி மேல. அவரும் கன்னியாகுமரி மாவட்டம்ங்கிறதுனால எனக்கு இன்னும் மிகப்பெரிய ஒரு பெருமை அதுல. அவர் ம். அங்கருந்து வந்திருக்காரு அப்படின்னு. சோ அவரு அவரு சொல்றபடி பார்த்தோன்னா, அவரு என்ன சொல்றாரு, மோடி அவர்கள வந்து அ செக்குல எண்ணெயாட்டி இந்த மாதிரி இப்ப கோயிலுக்கு குடுக்குறது, அக்ரஹாரத்துல குடுக்குறது, அந்த மாதிரி சொல்லும்போது எனக்கு பெர்சனலா அந்த இடத்துல நெறைய கனெக்ட் ஆக முடியுது. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, தமிழ்நாட்டுல வந்து அதுக்கு நிகரான ஒரு ஒரு குலத்த சொல்லணும்னா வாணிய செட்டியார் அவர்கள சொல்லலாம் அப்படின்னு சொல்றாங்க. ம். இப்போ வந்து அந்த வந்து நான் வாணிய செட்டியார் சமூகத்த சேர்ந்த ஆளு. ஓ! அப்படிங்கும்போது அப்படிங்கும்போது வந்து அது சொல்லும்போது எனக்கு ரொம்ப வியப்பா இருந்தது. ஏன்னா நான் அவரோட அவரோட பேட்டிகள்லாம் பார்ப்பேன். அவர் இது 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 வந்து ஒரு ரொம்ப சர்ப்ரைசிங்கா எனக்கு இருந்துச்சு. சோ ஒரு சரி. பெர்சனல் கனெக்ட்டா நான் சொல்றேன். இது வந்து என்ன ரொம்ப கோயின்சிடென்ஷியலா நடந்தத சொல்றேன். நான் வந்து அப்படியே மோடியோட கனெக்ட் ஆகிட முடிஞ்சது. அதனாலயோ என்னவோ தெரியல, எங்க அப்பா வந்து மிகப்பெரிய ஒரு மோடி அப்படி சப்போர்ட். அவர்ட்ட மோடி பத்தி கேட்டாலே அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அவர் விவசாயி. ம். ஒரு விவசாயி. அவரு வந்து மோடி நீங்க என்னன்னா த த கன்னியாகுமரி மாவட்டத்துல ஒரு விவசாயி வந்து மோடிய ஆதரிக்கிறாருன்னு நான் சொல்ல வரேன். அவர் என்ன ம். சொல்றாருன்னா, அவரு என்ட்ட ரொம்ப கடுமையா மோடி அவர்களுக்காக வந்து வாதாடுவாங்க. நாங்க வந்து ரொம்ப அரசியல் பேசுவோம். டைனிங் டேபிள்ல அரசியல் பேசுவோம். ஆ ம். வந்து இப்ப அதே மாதிரி நாங்க எப்ப பயணம் போனாலும் அரசியல் பேசுவோம். ஆத்துல நீச்சல் அடிக்க போனாலும் அரசியல் பேசுவோம். அந்த மாரி பேசும்போது மோடி அவர்கள் இப்ப செஞ்சிருக்க விஷயங்கள் அது வந்து எப்படி கிரவுண்ட்ல போய் சேர்ந்திருக்கு. தமிழ்நாட்டுல என்னென்ன நடக்குதுங்கிறத பத்தி பேசுவோம். அவர பொறுத்தவரைக்கும் மோடி அவர்கள் ஒரு விஸ்வகுரு. நிச்சயமா. அந்த விஸ்வகுரு அப்படின்ற ஒரு கான்செப்ட்டோட நம்ம இந்த இன்டராக்ஷன வந்து நம்ம வந்து இன்னைக்கு நிறைவு செய்யலாம். இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் அருண். ரொம்ப நல்லா இருந்துச்சு இன்னைக்கு இன்டராக்ஷன். அதுவரை நன்றி, வணக்கம்.
வாழ்க வளமுடன்.